ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன செய்யலான்னு வந்து பீட்ரூட் பொரியல் செய்யலான்னு தாளிச்சிருக்கேங்க. இதுக்கு என்னென்ன மசாலானா கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 2. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரியான இது அவ்வளோ காரம் இருக்காது, அதனால் நீங்கள் ஒரு 2-3 வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி, அது பொரியல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தக்காளி ஆப்ஷன் தான், இது தேவைன்னா நீங்கள் போட்டுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஆல்ரெடி பீட்ரூட் வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுக்கிறேன் பாருங்க. நல்லா அழகாக அந்த கருப்பு கலர் வராமல் ரெட்லேயே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எடுக்கணும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா ஒரு மாதிரி பீட்ரூட் அந்த ரெட்லேருந்து பிளாக் மாதிரி வந்துடும். ஓகே. இதுக்கு தேங்காய் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. குழந்தைக்கு வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி. ஓகே. கொத்தமல்லியும் இப்படி போட்டுருக்காங்க. இறக்கும்போது கொஞ்சம் பொடியாக திருவி போட்டு இறக்கணும். ஓகே. டெய்லி ஒவ்வொரு வெஜிடபிள் செஞ்சு கொடுங்க, கீரை செஞ்சு கொடுங்க. கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த காய். இது வந்து கண்ணுக்கு இல்லைங்க, இது பிளட்டு ஊறும் உடம்புல. ஓகே. ஜூஸாக கூட குடிக்கலாம். ஒரு சிலருக்கு அது ஜூஸ் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் குடிக்கிறது, அதனால். இப்போ இது நல்லா வதங்கிச்சா, இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற இந்த மிக்சரில் போடணும். நல்லா கிண்டிட்டு பண்ணணும். கொஞ்சம் நல்லா மசாலாவோட நல்லா கலந்துடணும். அதுக்கப்புறமா அது கூட வந்து நம்ம இந்த ஆல்ரெடி தெரிய வச்சுட்டு இந்த தேங்காயை போடுங்க. டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க. பாக்ஸுக்கு குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்லாம் ரொம்பவும் நல்லது. ஓகே. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது சொல்லுங்கள்.